ஆதி பாரதி சீரியல் நாளைக்கான அட்டகாசமான எபிசோடு வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் சரவணன் அதிரடியாக பேசுகிறத பார்த்தோன்னா மொத்த குடும்பமும் அதிர்ச்சி ஆகி நிற்கிறாங்க. அறிவு என்ன சொல்கிறேன்னே தெரிலன்னு. என்னப்பா இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க, நான் உங்களை ரொம்ப நம்பினேன்னு. அவன் ஜஸ்ட் லைக் தட் டீல் பண்ணிட்டான். உடனே சரவணன் சொடக்கு போட்டு கூப்பிட்றாப்புல. என்ன அங்கே டிஸ்கஷன் போயிட்டுருக்கு, யாராவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு மட்டும் நினச்சாங்க, அதுக்கப்புறமேட்டுக்கு தான் இருக்குது அடி ஒன்றும் இடி இடி மாதிரி விழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொன்னோன்னே, சரி இப்போதைக்கு எதுவும் பேசாதீங்க, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சாரதாமா டைவர்ட் பண்ணி விட்றாங்க. உடனே குருக்கள் கூப்பிட்றப்பில் இவங்க 2 பேரையும், பொண்ணும் மாப்பிள்ளையும் 2 பேரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் கழுத்தில் பூ மாலையை போட்டு விட்றாங்க. போட்டு விட்டதுக்கப்புறமேட்டுக்கு சரி பந்தக்கால் நடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை நடுறாங்க. அதுக்கடுத்தது நவதானியங்களை எல்லாரையும் ஒவ்வொருத்தரையாக எடுத்து போட சொல்கிறாங்க. தமிழில் எடுத்து போட்டு விட்றாங்க. தாய் மாமனை கூப்பிட்றாங்க. தாய் மாமனை கூப்பிட்டோன்னா அறிவு கரெக்டாக வர்றாப்புல. வந்தோன்னே 3 பேரும் சேர்ந்து பந்தக்கால் நடுறாங்க. ஆதி, பாரதி, அதுக்கப்புறம் அறிவு எல்லோரும் சேர்ந்து பந்தக்கால் நட்டு முடித்தோன்னே தனியாக போய் அறிவும் சரி பவானி ஏகாம்பரம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸ்வேதா ரொம்ப காதலிச்சா மட்டும் போடாது அப்படின்னு நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பவானி எப்போதும் வெற்றியிலேயே இருக்கும்னு நினச்சிய உங்கள் அப்பா நம்பினிய, கடைசியில் பார்த்தியா அவன் அசால்ட்டாக ஜெயிச்சுட்டு போயிட்டா பார்த்தியா. இனிமேல் இந்த ஆதி பாரதியை தான் கல்யாணம் பண்ண வைக்க போகிறான். இனிமேல் யாராலையும் கல்யாணத்தை நிப்பாட்ட முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, முதல்ல சண்டை போடுறத நிப்பாட்டுங்க அப்படின்னு சொன்னப்போ, ஆமாம் உன்னை பற்றி எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அறிவு பேச ஆரம்பித்தோன்னே பவானியும் பதிலுக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க. தயவு செஞ்சு நிப்பாட்டுங்க, நம்ம குடும்பத்தில் பிரச்சனையை எப்போ வேணாலும் தீர்த்துக்கலாம். ஆனால் ஒன்று, அவங்க பாரதியை கல்யாணத்தை நிப்பாட்டுறது எப்படிங்கிறத நான் பார்த்துக்கிறேன், எனக்கு யாரோ தெய்வம் தேவையில்லை, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா பண்ண போகிற, ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கிடுறேன், சும்மாருமா. இதுக்கப்புறமேட்டுக்கு மாமா நான் சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்டதை ஜஸ்ட் லைக் தட் தூக்கி கொடுக்கறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது, எனக்கு என்ன பண்ணணும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தனியாக போயிடுறாங்க. அவள் ஏதோ பிளான் பண்ண போகிறாளா அப்படின்னு ஏகம்பரம் யோசிக்கிறப்ப, வெயிட் பண்ணி பார்ப்போம், அப்படி என்ன தான் பண்ணி கிழிச்சிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போகிறாங்க. பாரதி ரூமில் தனியாக ஆதின்னு நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கப்போ கரெக்டாக ஆதி வராப்பில். ஆதி வந்ததை பார்த்தோன்னா கரெக்டாக பின்னாடி போய் மறைஞ்சு ஒளிஞ்சிக்கிறாங்க நம்ம ஸ்க்ரீனுக்கு பின்னாடி. அதே சமயத்தில் ஆதி இங்கே தேடி பார்க்குறாங்க, காணும் அப்படின்னோடனே கரெக்டாக ஒளிஞ்சிருக்கதை பார்த்ததுக்கப்புறமேட்டுக்கு, ஓஹோ கண்ணாமூச்சி விளாட்லான்னு ஐடியா பண்ணிட்டீங்களா, இதோ வரேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. ஒளிஞ்சிக்கிட்டதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பக்கமாக வெளில வராங்க. வந்தோடனே பாரதி காணுமே அப்படின்னு தேடிட்டு இருக்கப்போ டக்குன்னு பின்னாடி போய் நிற்கணுன்னே பாரதி திரும்பி பார்க்குறாங்க. ஆதியை பார்த்தோன்னா அதிர்ச்சியாகி கீழே விழுவுற மாதிரி போகிறாங்க. பாரதியை டக்குன்னு பிடிக்கிறாப்புல நம்ம ஆதி. உடனே என்ன ஆச்சு அப்படின்னோன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு நீங்கள் முத்தம் கொடுங்க அப்படின்னு கேட்டோன்னே பாரதி வெக்கப்பட்டுக்கிட்டே ஆதிக்கு கன்னத்தில் 2 பக்கமும் கொடுத்துட்டு நெத்திலையும் கொடுக்குறாங்க. இந்த பக்கம் ஆதி கரெக்டாக பாரதி கிட்டே நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியும் அப்படின்னு சொன்னோன்னா, அது எப்படிங்க நான் மனசில் நினைக்கிறது தெரியும் அப்படின்னு கேட்டோன்னே, எனக்கு எல்லாமே தெரியும் பாரதி அப்படின்னு சொல்கிறேன், நான் வேணால் நீங்கள் என்ன நினச்சிங்கன்னு சொல்லட்டுமா அப்படின்னு. ஆதி தயவு செஞ்சு கொஞ்சம் பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லணுன்னே, ஏன் அப்படின்னா, நான் தான் கதவை சாத்தி தானே வச்சுருக்கேன், யாரும் வந்துட போகிறாங்க, வந்தால் என்ன, என் பொண்டாட்டிக்கிட்டே நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஆதி பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாருங்கள் பாரதி, நான் கரெக்டாக சொல்கிறேன் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் என்னை இறுக்கமாக கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுக்கணும்னு நினச்சிங்க கரெக்டாக அப்படின்னு. போங்க ஆதி, நீங்கள் தேவையில்லாமல் என்னை வெக்கப்பட்ட வச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னோடனே, சரி பாரதி, நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன், எக்காரணம் கொண்டும் நீங்கள் என்னை விட்டு பிரிஞ்சு போயிடக்கூடாது, அதில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன், நம்ம 100 வயசு வரைக்கும் நான் சந்தோஷமாக வாழணும், எப்போ நீங்கள் என்னை விட்டு போகணுன்னு நினச்சிங்களோ அப்போயே என் மனசு சரி, நான் இந்த நீங்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தமிழும் நான் இந்த வாழ்கிறதுக்கான அர்த்தமே கிடையாது, நான் இருந்து பிரயோஜனம் கிடையாது, நான் மேலே போய் சேர வேண்டியதான் அப்படின்னு சொன்னோன்னே வாயில் கையை வைக்கிறாங்க. என்ன அது இப்படி சொல்லிட்டீங்க, நானும் சரி தமிழும் சரி சந்தோஷமாக கொஞ்சமாவது இருக்கோன்னா அதுக்கு காரணமே நீங்கள் தான். உங்கள் மேலே உள்ள பாசம் நீங்கள் எனக்கு அவ்வளோ அள்ளி கொடுத்துருக்கீங்க. உங்களை நான் 100 வயசு வரைக்கும் சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு இதே காதலோடு நான் வாழணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னோன்னே ஆதியும் சொல்கிறாங்க, என்ன நீங்கள் எக்காரணம் கொண்டு கைவிட்டுற மாட்டீங்களே அப்படின்னோடனே, அதெல்லாம் நிச்சயமாக விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. சரவணன் கிட்டக்க
இந்த கல்யாணம் எவ்வளோ சீக்கிரம் நடக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் நடக்கிறது தான் என் மனசுக்கு நல்லதாக படுது அப்படின்னு வந்து சரவணன் கிட்ட வந்து நம்ம பாரதி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த கல்யாணத்தை நடத்தி கொடுக்க வேண்டியது என்னோடய பொறுப்பு. நீங்கள் தைரியமாக வந்து சந்தோஷமாக வந்து நீங்கள் வந்து அறிமுகம் ஆகுங்க எல்லாருக்கிட்டேயும் அப்படின்னு சொல்கிறாங்க.